யாராலும் மறுக்கிறது இல்லை, எல்லாத்தையும் கொடுத்து வாழ்வோன்ற ஒரு அந்த ஒரு பொருளும் அதில் இருக்குது. அதனால தான் மன்னராட்சி காத்து நின்றது எங்கள் கைகளே, மக்களாட்சி காண செய்தது எங்கள் நெஞ்சமே, எங்களாட்சி என்று வாழும் இந்த மண்ணிலே, கல்வி வீடு கட்டி தந்தது எங்கள் கைகளே, கருணை தீபம் ஏற்றி வைத்தது எங்கள் நெஞ்சமே. இந்த அற்புதமான இந்த ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியேன்னு இந்த 2 வார்த்தையை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டா நமக்குள்ள பேதம் வருமா, வேற்றுமை வருமா? அற்புதமானவர்களே, இதை நம்ம என்றைக்கும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி புரட்சித் தலைவருடைய எல்லா பாடல்கள்லையும் அவர் அந்த மாதிரி யார் எழுதிய பாட்டாக இருந்தாலும், அது எந்த கவிஞர் எழுதின பாட்டாக இருந்தாலும், திரு எம்ஜிஆர் அவர்கள் மூலமாக அவர் ஒரு வாகனமாக பயன்பட்டு அதெல்லாம் வெளிப்படும் போது தான் இந்த அளவுக்கு அது கொண்டு வந்திருக்கு. ஒரு முறை திரு எம்.எஸ். விஸ்வநாதையா சொன்னார், உங்களுடைய கம்போசிங்கில் உங்கள் பாடல்களில் திரு எம்ஜிஆர் அவர்கள் தலையிடுவாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, திரு சிவாஜி அவர்கள் வரவே மாட்டார், ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் வராமல் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்னென்னா அந்த கலைவியில் அவ்வளவு அவர் எல்லாத்தையும் ஈடுபாடு கொண்டவர். அதனால்